வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி திருநகரில் ஏனையின் வீதியில இருந்து 300 மீட்டர் தூரத்தில் வெட்டிங் ஹால், ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ் இவை மூன்றும் உள்ளடங்கிய ஒரு பெரிய வியாபார நிலையம் ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த வியாபார நிலையத்தின் காணியின்ற பரப்பளவு பார்த்தோம் என்று சொன்னால் 16 பரப்பாக காணப்படும். முன்னுக்கு மதிலெல்லாம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் நல்ல அற்புதமான முறையில் டிசைன் பண்ணி கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக 1 ஏக்கர் காணி சுற்றி வரவும் மதிலாகவே இந்த காணி காணப்படுகிறது. இதில் நீங்கள் பார்வையிடுவது வாகன பார்க்கிங். அடுத்ததாக அதற்கு பக்கத்திலேயே செக்யூரிட்டி கொட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளுக்கு முன்பகுதியில் சிறிய வட்டக்கொட்டில்கள் 3-4 கட்டப்பட்டிருக்குது. சுற்றி மேசையும் போட்டு கதிரையெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அழகான முறையில் புல்லெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. சீமேந்தால சதுரமாக கட்டி உள்ளுக்கு நடுவிலே குரௌட்டன் எல்லாம் வச்சு பார்ப்பதற்கு அழகான முறையில் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம். இப்போ நாங்கள் உள்ளே சென்று உள் அமைப்புகளை முழுமையாக பார்வையிடுவோம். பிரதான வாசல் கண்ணாடியாக காணப்படுது. நிலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிளும் கிரினட் கல்லும் பதிச்சிருக்கிறார். அழகான முறையில் பதிக்கப்பட்டிருக்குது. முன்னுக்கே என்ட்ரன்ஸ் கோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோபா செட் எல்லாம் 2-3 செட் போடப்பட்டிருக்குது. இதிலே அழகான சோபா செட் ஒன்று இருக்குது. இஞ்சால பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பகுதியிலையும் போடப்பட்டிருக்கு. நான் முழுமையாக சுற்றி கொண்டே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது என்ட்ரன்ஸுக்குரிய மேசையாக இருக்குது. உள்ளே வருபவர்களை பதிவிடுவதற்கான இடமாக அது அமைஞ்சிருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண மண்டபம் இருக்குது. அது தவிர வேறு மண்டபங்களும் இருக்குது. நான் முழுமையாக உங்களுக்கு கொண்டே காண்பிக்கிறேன். தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற இந்த கட்டிடத்தினுடைய முழு அம்சத்தையும் நீங்கள் பார்வையிட முடியும். இந்த பகுதியில் 8 அறைகள் காணப்படுகிறது. இந்த 8 அறைகளுமே ஏசி அறைகளாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஒரு அறைக்குள்ளே சென்று பார்வையிடுவோம். எஞ்சிய அறைகள் முழுக்களுமே வாடகைக்கு கொடுக்கப்பட்ட நிலையில இருக்குது. உள்ளே 2 கட்டில் போடப்பட்டிருக்கிறது. அனைத்து ரூமுக்கும் 2 கட்டில் போடப்பட்ட நிலையில இருக்குது. இதில் கண்ணாடி மேசை ஒன்று போட்டு கதிரை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. உள்ளே உடுப்பு வைக்கிற அலுமாரி இருக்குது. அது தவிர ஏசி இதிலே நான் கூறியிருந்தது போல் ஏசியும் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் உள்ளேயே இருக்குது. டிவி பூட்டி இருக்குது. டிஷ் ஆண்டனாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக டிவியும் பூட்டப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று அட்டாச் பாத்ரூமை பார்வையிடுவோம். ஒரு அறை தான் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். உள்ளே சென்று இந்த ஒரு அறை போன்று
16 அறைகளும் இந்த அமைப்பை கொண்டதாக காணப்படுகிறது. நிலத்துக்கு மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. பாத்ரூமுக்குள்ள முழுமையாக மாபிளாகத்தான் காணப்படுகிறது. சைட் சிவருக்கும் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலே வந்து 2 சோபாக்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த கட்டிட தொகுதியிலே அமைந்திருக்கிற அலுவலக அறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம். இந்த கட்டிட தொகுதிக்குள்ளே இருக்கின்ற எந்த ஒரு பொருட்களுமே அவர்கள் எடுத்து செல்ல மாட்டார்கள். அனைத்து தளபாடங்களுடனும் தான் இந்த கட்டிட தொகுதி விற்பனைக்காக வந்திருக்கு. முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 42 இன்ச்சு பெரிய டிவியும் பூட்டப்பட்டிருக்குது. நாங்கள் அடுத்த 8 அறைகளை பார்வையிடுவோம். முதல் 8 அறைகள் பார்வையிட்டோம். இது வந்து 2வது பகுதியில் உள்ள 8 அறைகள். மொத்தமாக 10 ஏசி அறையும் 6 ஏசி அற்ற அறைகளும் காணப்படுகிறது. ஏசி non ஏசி ரூமாக இது அமைஞ்சிருக்குது. நாங்கள் இப்பொழுது மேல் தளத்துக்கு சென்று மேல் தளத்தினுடைய அமைப்புகளை பார்வையிடுவோம். படிக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. மேலையும் வந்து இருந்து உணவு உண்பதற்காக மேசை கதிரை போடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஒரு இறக்கை படம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இதிலே நின்று இந்த ஹோட்டலுக்கு உணவு உண்ண வருபவர்கள் ஞாபகார்த்தமாக செல்ஃபி எடுத்து வைப்பதற்காக, ஃபோட்டோ எடுத்து வைப்பதற்காக இந்த இறக்கைகள் வரையப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு முறையில் டிசைன் பண்ணி இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. மேல்தளத்தில் ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது. நாங்கள் இப்பொழுது ஸ்டோர் ரூமுக்குள்ளே சென்று பார்வையிடுவோம். இந்த கட்டிட தொகுதிக்குள்ள பிரதான வெட்டிங் ஹால் வந்து மற்ற சைட்டில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு எதிர் சைட்டில் வந்து சின்ன ஹோல் வந்து 2 கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இது ஒரு ஹோலாகவும் இது ஒரு சிறிய ஹோலாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு என்று சொன்னால், சிறிய அளவிலான பார்ட்டிகள், பர்த்டே பார்ட்டிகளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் ரீதியான பார்ட்டிகள், இவ்வாறு சிறிய நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக சிறிய ஒரு ஹோலும் வந்து இதில் கட்டியிருக்கணும். அடுத்தது இந்த கதவால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெளியவும் வந்து இருக்குது. அது தவிர வந்து இதுக்குள்ளேயும் ஒரு 4-5 ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் சுற்றி பார்வையிடுவோம். இதிலையும் நீங்கள் இதையும் ஒரு ரூமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும்.
இதுக்கு எதிர் திசையிலையும் இன்னும் ஒரு அறை இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதையும் நீங்கள் ஃபுல்லாக வேலை திட்டங்களை முடித்து கொண்டீர்களாக இருந்தால் இதையும் ஒரு அறையாக மாற்றிக்கொள்ளலாம். பூச்சி வேலை பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளே நீங்கள் கட்டில் போட்டு இதையும் ஒரு ரூமாக மாற்றி வாடகைக்கு கொடுக்கலாம். இன்னும் இதை மாதிரி 3 அறைகள் மேல்தளத்திலே இருக்குது. நான் கொன்றே உங்களுக்கு அனைத்தையும் காண்பிக்கிறேன். கட்டிடத்தினுடைய பின்பகுதி மதில் என்று கூறியிருந்தேன். இதிலே நாங்கள் பார்வையிடுவது இந்த கட்டிடத்தினுடைய பின்பகுதி. இதுக்குள்ளேயும் ஒரு ரூம்ஸ் பிளான் பண்ணப்பட்டிருக்குது. அதற்கும் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் விடப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். ஆனால் வேலைகள் முடிக்கப்படவில்லை, நீங்கள் மேற்கொண்டு முடித்து கொள்ளணும். அதற்கு பக்கத்தில் இதுவும் பார்த்தீங்களன்னு சொன்னால் பெரிய ஒரு அளவிலான ரூமும் கட்டி அட்டாச் பாத்ரூம் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கிற சிறிய ஹோலுக்கு அங்காலை இஞ்சாலையுமாக 2 அறைகள் இருந்தது. நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டோம். அது இந்த கோளுல நடக்கிற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தால், அலுவலக ரீதியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவர்களுக்கான செப்பரேட் அறையாக இதை நீங்கள் டிசைன் பண்ண முடியும். அதிலே அவர்கள் தங்களுக்குரிய பார்ட்டிகளை வைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது இந்த கட்டிட தொகுதிக்குள்ளே அமைந்திருக்கிற பிரதான கல்யாண மண்டபத்தை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இரண்டு மேசைகள் இதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொவே செட் வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற மேசையாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் கை கழுவுறதுக்கு சிங் தட்டு பூட்டப்பட்டிருக்கு. நிலத்துக்கு கிரினட் கல் எல்லாம் பதிக்கப்பட்ட நிலையில அற்புதமான முறையில் இருக்குது. பெரிய ஒரு வெட்டிங் ஹாலாக இது காணப்படுகிறது. இந்த கட்டிடத்திற்கு மேற்பகுதியிலையும் கம்பியெல்லாம் விட்டு நீங்கள் மேற்தளத்தையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரியாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது மேல்தளத்தை சென்று பார்வையிடுவோம். மேல்தளத்துக்கு போகிற படியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக மாபிளாக காணப்படுகிறது. மேலே சென்று நாங்கள் மேல்தளத்திலே உள்ள விடயங்களை பார்வையிடுவோம். முழுமையாக இதே போன்று ஒரு வடிவமைப்பை நீங்கள் மேலேயும் கட்டிக்கொள்ளலாம். இதில் எல்லா தளத்துக்குமே கம்பியெல்லாம் விட்டு மேல்தளம் கட்டக்கூடிய மாதிரியாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேற்கொண்டு இதற்கு மேலேயும் ரூம்ஸ் எல்லாம் அடித்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியாக இது கட்டப்பட்டிருக்கிறது. $10,000
சதுர அடியாக இந்த கட்டிட தொகுதி காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு உரிய சமையல் அறையை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். பெரிய ஒரு அளவு திட்டத்தை கொண்ட ஒரு சமையலறையாக காணப்படுகிறது. சிங் தட்டு, பொருட்கள் வைக்கிற தட்டுக்கள் எல்லாம் மாவுள்ளால் கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக உள்ளே சமையலறையை பார்வையிடுவோம். ரெஸ்டாரண்ட்டுக்குரிய பார் லைசன்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். பார் லைசன்ஸோடு தான் இந்த கட்டிட தொகுதி விற்பனைக்காக வந்திருக்கு. நீங்கள் பார்வையிடுவது பாருக்குரிய பகுதியை தான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த கட்டிட தொகுதிகள் 3 கட்டிட தொகுதி இதுக்குள்ளே அமைந்திருக்கு. சிறிய கட்டிட தொகுதி, கட்டிடம் சீமேந்தாகவும் மேற்கூரை கிடுகாகவும் அமைஞ்சிருக்குது. இது பாருக்குரிய பகுதி. இந்த பகுதியிலே கண்ணாடி கட்டிடங்கள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இதிலே முழுமையாக பார்வையிடுங்கள். மொத்தமாக இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் ஹால் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, அதே நேரம் பார் இருக்குது, பாருக்குரிய லைசன்ஸ் இருக்குது. இவ்வாறு அனைத்தையும் உள்ளடக்கிய விலையாக 25 கோடி என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பை தர நீங்கள் நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கட்டட தொகுதியுடைய பின்பகுதியை பார்வையிட்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் உங்களை சேரும். நன்றி உறவுகளே. பொறுமையாக எனது காணொலியை பார்வையிட்ட எனது தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தர என் தமிழ் உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.